நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியால இருக்கிற ஒரு பாலைவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு மலை முகடுக்குள்ள இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு பாதைகள் இருக்கு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க மக்கள்லாம் வந்து ட்ரெக்ல வந்துட்டு இருக்காங்க தண்ணி எடுத்துட்டு. நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டர் ரிசர்வாயரை தேடி போய்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்கலாம், மீன் பிடிக்கலாம், அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். எப்பா குணா கொகை மாதிரி இருக்கா சிக்கி. ஈது வெக்கேஷனுக்கு எல்லாமே ஃபன் பண்றாங்க. அப்பா ஏம்மா இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியா தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாதி லிஜப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாதி லிஜப்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாதிங்கனாலே பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறம் அந்த நீரோடை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு வாதின்னு சொன்னால் அந்த வாதி லிஜப்னு சொல்லுவாங்க. இது ஜிசான்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலில் இருக்குது. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீனாலாம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையான பிளேஸு, ரொம்ப ட்ரையான ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மவுண்டெயினால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இப்போ நம்ம கீழே இருக்கோம், கிரவுண்டில் இருக்கும் ஜிசான் பக்கத்தில், அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ரெண்டாவது உள்ளே போனீங்கன்னா நிறையா நீரோடைகள்லாம் இருக்குது. 2 மலை இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கமும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீர், அதாவது தண்ணி வந்துகிட்டு இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம ட்ரெக்கிங் போனால் செம்மையாக இருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து பயங்கர ஃபேமஸ். அப்படி ஒரு ஃபேமஸான இடத்துக்கு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். உங்களே வந்து என் கூடயே கூப்பிட்டு போக போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் நிறைய கிரேசியான காமெடியான விஷயம் நிறையா இருக்குது. அதையும் நான் அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். நல்லா ஜாலியாக இருக்கும். அங்கே ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் நம்ம தம்பியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம பக்கலாவில் போயிட்டு வழக்கம் போல் தண்ணி ஜூஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இன்னைக்கு வேறு லெவலில் என்ன தம்பி ஜூஸ் வாங்கியிருக்காப்புல, தண்ணி வாங்கியிருக்காப்புல. வாங்க வாங்க. சம்பளம் வரல அடிக்கடி வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். கேக் அப்புறமேட்டு சாப்பிடுவோம். இப்போ ஒன்லி லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுங்க. லிக்விட் ஐட்டத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து லெபான் சாப்பிட்றோம். ஆசிக்கு வந்து மெரிண்டா சாப்பிட்றோம். ஆசிட்டா ஓகே. நம்ம வாங்க அப்படியே போயிட்டு வாதி லிஜப்க்கு டக்குன்னு போவோம். வெயில் அதிகமாகிட்டு இருக்கு. கேமரா வீடியோ வெளியில் வச்சு எடுத்தோன்னு வச்சுங்களேன், கேமரா வச்சுன்னு டக்குன்னு ஹீட் ஆயிடுது. ஃபோனே வந்து சொல்லுது உங்கள் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு டெம்பரேச்சர் சவுதி அரேபியாவில் இருக்குது. வெளியில் வச்சு கூட ஃபோனை எடுக்க முடியல. என்ன ஆசிங்க அந்த இடம், அது என்ன ஃபேமஸ்? இதை வந்து நம்ம பாசி சொல்லுவோம், என்ன ஃபேமஸ்? வாதி லிஜப் வந்து ஒரு மவுண்டைன் ஸ்பாட்டு. அது வந்து நம்ம இப்போ பேசி வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கு. நம்ம இப்போ வந்து மலை ஏற போறோம். மலை ஏறினோடனே வந்து இந்த பீக் இருக்கு. இது வந்து இந்த வாதி லிஜப் வந்து நம்ம ஊர்ல சொல்ல போனா ஓடைகள், இந்த 2 மலைக்கு நடுவுல வந்து அந்த ஓடைகள்லாம் ஓடுது. இந்த இடத்துக்கு மெயினா எதுக்கு போவாங்கன்னா இந்த ட்ரெக்கிங்க்கு, அப்புறம் வந்து இந்த ஆமா இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் கிளைம் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு போக போறோம். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நல்ல ஃபேமஸ் ஆசிக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து அடிக்கடி ரீல்ஸ் போட்டு இந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் வச்சு எடுத்து பயங்கரமா காட்டுவாங்க. நானும் போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. ஆமா சாத்தியம். நம்ம ஆசை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போறாரு. நம்ம லோக்கல் கை, அதனால வந்து பல இடங்கள் நமக்கு தெரியும். நம்ம நண்பர்களை டிஃபரெண்ட் இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். ஆமா, அதனால நிறைய பிளான்ஸ் இருக்கு இந்த ஏரியால. இன்ஷா அல்லாஹ் பாப்போம். நம்ம போவோம். போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க. சவுதி அரேபியா இப்படி எல்லாம் இடம் இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அந்த இடங்கள். இங்க சின்ன ஃபால்ஸ் இருக்கு, குளிக்கனாலும் குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம். வாங்க, we can go and explore there. ஆமா, இந்த வீடியோலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ போற வழியில அப்படியே பார்த்துட்டே போவோம். வாங்க போலாம். போற வழியில ஆமா, எஸ், லெட்ஸ் கோ. பாத்தீங்களா, கேமராமேன் ஃபோக்கஸ் கரோன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய கேமராவே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வர கேமரா வந்து கிளாரிட்டி பத்தலன்னு சொல்லி நான் உங்களுக்காக பெரிய ஒரு கேமரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சவுதி அரேபியாவில் நிறைய கிரேசியான விஷயம்லாம் இருக்குது. ரோட்டில் போகும்போது இப்போ நான் வந்து வாதி லிஜப் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பைக்கு தெரியுதா? பைக்கு ஹார்லி டேவிட்சன். எவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா இருக்குது காமெடியாக. உள்ள கண்ணாடிலாம் இருக்குது, லென்ஸ்லாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் போக வேண்டியது இருக்குது. போகிற வழியில் அப்படியே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். வாங்க. இந்த மாதிரி மலைக்காட்டுக்குள்ளேயும் ஊர்கள்லாம் இருக்குதான் செய்யுது. ஆசைக்கு ஆமாம், நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த
அந்த மலை நிறைய மக்கள்கள் இதுக்குள்ள இருக்காங்க. அந்த மலைகள்லயே வந்து வீடுகள்லாம் அமைச்சிருக்கு, இந்த ஆடு இதெல்லாம் வளர்க்குறது அந்த மாதிரி வேலையில செய்யறாங்க. இல்ல யாருமே இல்லாத கட்டில எங்க பாருங்க எப்படி ரோடு போட்டு வச்சுக்காங்க பாருங்க. இங்க வந்து மலையும் கிடையாது, இங்கிட்ட பெரிய ஊரும் கிடையாது. ஆனா ரோட பாருங்களேன், எப்படி நம்ம ஊர்ல ஹைவே மதுரை டு சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஹைவே போட்டு வச்சிருக்காங்க. 4 லைன் இருக்கு. இங்க பாருங்க பெரிய பெரிய பாலங்கள் இருக்கு. மலையே உடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே மலையை உடைச்சுதான் கட்டியிருக்காங்க. ஆமா, சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு மலை இது ஆக்சுவலா கம்ப்ளீட் மலை தானே இது. மலையை வந்து அப்படியே குறைஞ்சு இந்த ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. அது ஒரு மலை 2 மலை கிடையாது. அங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும். 10 கிலோமீட்டர் மலை தான். இந்த 10 கிலோமீட்டரையும் உடச்சி இது ஃபுல்லுமே மலை தான். இப்ப நம்ம மலைகள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு மலை மேலேயே அதை போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து வாதி லிஜப்புக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கூட ஆல்ரெடி வாதி லிஜப்புக்கு வந்த ஒரு சீனியருங்கிற முறையில் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? இங்கே வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 2 மலைகளுக்கு நடுவில் நம்ம இப்போ நடந்து போனோம். வந்தோடனே அந்த மலைகள் நடுவில் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் சில்னஸ் இருக்கும். இந்த ஏரியா ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரையான ஏரியா. கொஞ்சம் இந்த வெளியிலலாம் கொஞ்சம் வெயிலில் நம்ம கொஞ்சம் வெக்கையாக ஃபீல் ஆகும். அதுக்குள்ளே போனோடனே நமக்கு அந்த சில்னஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வர்றதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்? நார்மலாக வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு தேவையான ஷூஸு, தேவையான என்ன மாதிரி வரக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து ஷர்ட் போட்டிருக்கேன். நம்ம கம்ஃபர்டபுளாக அந்த ட்ராக்ஸு, டிஷர்ட்ஸு அந்த இதெல்லாம் போட்டு வந்தேன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து ஸ்விம்மிங் பண்ணுற பிளான்லாம் வேறு இருக்குது. ஆமாம், அங்கே போய் இறங்கி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இறங்கிட வேண்டியது. ஆமாம், ஆனால் இங்கே உள்ளே யாருமே அலோவ் பண்ணலை, எந்த வண்டியுமே விடலை. எல்லா வண்டியும் இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கனால வண்டி அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற டைம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ நாங்கள் வண்டியோடையே உள்ளே போயிட்டோம். செக் போஸ்ட் வச்சு வண்டியெல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்கண்ணா. ஆமாம், செக் போஸ்ட்டே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இந்த செக் போஸ்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்க. உள்ளே போய் டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஒரு நியூஸும் கேட்டேன், அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை ஏதோ காட்டாத்து வெள்ளம் வந்து உள்ளே இருக்க வண்டியெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, வண்டியெல்லாம் அடிச்சுட்டு போச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்ம இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு மாதிரி குட்டியான மாதிரி இங்கேயும் ஆள் வர்றாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செக் போஸ்ட் வச்சு வந்து வண்டியை வந்து எந்த வண்டியுமே அலோவ் பண்ணுறதில்ல. எதுக்காகனா உள்ளே போய் டிராஃபிக் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஆசிக் சொன்ன மாதிரி தண்ணி திடீர் வெள்ளம், காற்றாற்று வெள்ளம் வந்து வண்டியெலாம் அடிச்சுட்டு போகுதுண்ணே. அந்த நேரத்தில் அவங்களால ரெஸ்கியூ பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து வண்டியை விடலை. ஒரு சில வண்டியை மட்டும் விட்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. நினைக்கிறேன் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனு. எம்எல்ஏ மச்சானா இருப்பார்னு நினைக்கிறேன். தலைக்கட்டுகள். ஆமாம், என்ன அரச மரமா இல்லையே? பழம் இருக்குது. பழம் இருக்கும். வா போயிருக்கோம். பழம் மரம் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பழம் நல்ல பழமாக இருந்தால் காலியாக இருக்கும்ல. ஆமாம், இனி யாரும் பறவைகள் சாப்பிட்ருக்கோம். ஒரு ஓடை, நீரோடை என்ன. ஆமாம், இனி வண்டி வந்து சும்மா நம்மளை மாதிரி ஆளுங்க வண்டியில் உள்ளே போய் இது வந்து ஒரு இதாகவே ஆகிடுச்சு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ஆயிடுச்சு. அது ரோடு போய் இங்கே பாருங்கள், இது ரோடுலாம் போடல. ஜஸ்ட்டு வண்டி போய் ஆஃப் ரோட் ஆகி அந்த இதே அமைங்கிருச்சு. கல் நிறைய கல் ஒதுக்கியிருக்காங்க வேறு.
சரி அந்த மரம் மட்டையெல்லாம் அடிச்சு வந்திருக்கு காட்டாற்று வெள்ளத்தில். இதுதான் இன்ஸ்டாகில் அவங்க ஃபில்டர் போட்டு பயங்கரமாக காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆசைக்கு. ஆமாம் என்ன ஆமாம், ஒரு பிரம்மாண்டமாக காட்டுவாங்க, பிரம்மாண்டமாக காமிச்சு நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க. ஆமாம். தட்டாம்பூச்சிலாம் இருக்குயா? தட்டாம்பூச்சி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய மங்கீஸ் இருக்குது. ம். அப்புறம் ரொம்ப பேர் இந்த ஆடு இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளேயே கட் பண்ணி சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரு ஆட்டை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இம்ரான் பாய் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டை பிடிச்சிருந்துருக்கலாம். இங்கே அழகா வரவில்லை நிறைய பட்டிகள்லாம் இருந்துச்சு. ஒரு ஆட்டை பிடிச்சி ஆடு நீங்கள் தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா. ஆமாம், அவருக்கு வந்து இந்த ஆடு கோழி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாப்புல அவர். அந்த மாதிரி எக்ஸ்பாண்டபிள்ஸான ஆளை வந்து நம்ம டீமில் சேர்த்துக்கணும். ஆமியா, மிஸ் பண்ணிட்டீங்க இம்ரான் பாய். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கீன்னு காட்டில் இருக்கும்ல, இங்கே பாருங்க. நல்லா இருக்குங்க. என்ன சுற்றி மலையா நல்லா இருக்குது அந்த வியூ. நல்ல லொக்கேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். நம்ம தம்பி நம்ம கூட வந்திருக்காப்புல, ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. நல்ல வீடு. பேபி ஹபீபி கேஃபாலக் எல்லாம் வைப்ல இருக்காங்க. வர்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் எல்லாம் ஏறி போகுதுங்க. ஆல்ரெடி போன வண்டியெலாம் வெளியே வருது. பயங்கர வைப்பில் இருக்குங்க. அம்மட்டும் கேஃபாலும் சுக்ரன். ஐயோ மீயா நல்லா இருக்கியா? நல்லா ஃபன் பண்ணுறாங்க. தால் தால் வீடியோ யூடியூப் ஐவா மாஷாஅல்லா ஐவா. இப்போ நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காப்புல. இந்த மீன் சவுதி வல்ல சவுதி ஐவா மாஷாஅல்லா. ஃபின் அதா ஜிசானா மாஷாஅல்லா. ஃபின் மக்கா ஐவா இந்திய சுகுல் மக்கா ஐவா. Welcome Jason. شكرا حبيبي. هذا 100 هذا جاي. السلام عليكم. عليكم السلام. شكرا حبيبي. مبروك. ايوه كويس 100. عليكم السلام. كويس الحمد لله. நல்லா ஃப்ரெண்ட்லியா வந்து போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோலாம் நம்ம கூட சேர்ந்து எடுக்கறாங்க. நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு வைப்ல இருக்காங்க. எல்லாரும் ஒரு வைப்லயே இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க. வாங்க இன்னும் நிறைய மக்களை சந்திப்போம். சவுதி அரேபியாவோட வாதி லிஜப் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்கோ அடிக்குது, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க ஆசைக்கு போமா? தம்பி வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க போகிறாப்புல. எக்கோ அடிக்குது ஆசைக்கு. ஆமாம், இதுக்கு பேர் தான் எக்கோ. வாஸ்து தெரியல, வீட்டை மாற்றணும் அப்படிங்கிறது எக்கோ அடிக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டாக்ஸி அடிக்கிறாங்க. டாக்ஸி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்தீங்கன்னா ஊத்து நீர்நிலையத்தில் வந்துகிட்டு இருக்கு. டாக்ஸி ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வியூவர்ஸுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த ஊத்தெல்லாம் கவர் பண்ணி காட்டியா? இறந்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்கு. ஊற்றுலாம் காமிச்சாச்சியா? கொஞ்சம் சின்ன வண்டினா தட்ட ஆரம்பிச்சிடும் தரையெல்லாம். இந்த மலை முகடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லயன் கிங் படத்தில் வந்து இந்த சிம்பா வருமா, அந்த சிங்கம் வந்து விழுகும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஏரியா மாதிரி இருக்கு பாருங்க. பின்னாடி உங்களுக்கு தெரியுதா மலைகள்லாம் எப்படி இருக்குன்னு? இப்போ ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இந்த தண்ணியிலே மீன் குஞ்சு வளருது. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். எப்பா குணா கொகை மாதிரி இருக்கா ஆசைக்கு? நம்ம நார்மல் குணா கொகை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. என்ன தம்பி வேற லெவல்ல இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹார்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே டனல் ஒரு குகை குணா கொகை மாதிரி இருக்கு. தண்ணி தெரியும் போது இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீர் கீழேருந்து ஊற்று ஓட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை ஷூ போட்டு வரல ஆசை. ஆனால் நம்ம நினைச்சதை காட்டியும் இந்த ஏரியாவில் இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதிகமாக தண்ணி ஓடி. இங்கே வந்து தண்ணி இருக்காதுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இங்க இருந்து தண்ணி ஆரம்பிச்சு. காலை நினைச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஜெல்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். காலை நினைச்சுக்கோமா? காலை நினைப்போம்.
ஃபுல்லாக கல்லும் மண்ணும் அப்படின்னு தான் இருக்குது. மண் இல்லை, ஃபுல்லாக கல் தான், ஜல்லிக்கல் மாதிரி. ஜல்லிக்கல், மரம், மலை, நல்லாவே சில்லுன்னு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. ஆமாம், ஒரு ஒர்த்து எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் ட்ராவல் பண்ணும்போது நினச்சேன், என்னடா இது நம்மளை வந்து மலைக்குள்ளே கூப்பிட்டு வராப்புல, ஒரு ட்ரையான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராப்புலையே, இதில் என்னத்தை நம்ம மக்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வர்ற வழியில் உள்ள அந்த அப்பு டவுனு, அந்த ஏரியா, அது போக இந்த இடம், இந்த ஃபீலிங் வந்து வேறு லெவலில் ஆசைக்கு உண்மையிலேயே ஒருத்தன்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், கம்மா தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது பாட்டு ஊற்று பண்ணி ஃபர்ஸ்ட் அங்கே ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. போக போக நிறைய தண்ணி வேகமாக ஓடுது ஆசைக்கு. இதெல்லாம் ஊற்றுனா தண்ணி நம்ம அருவியில் உள்ள இங்கே வந்து தண்ணி இருக்கனால இது கீழே விழுந்துச்சு. நமக்கு இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கனால உள்ளுக்குள்ளேயே நமக்கு குளிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேயும் தண்ணி நல்லா ஊற்றுமே ஓடுதுன்னு. ஸோ டெஃபினட்டாக அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்விம்மிங் இருக்குது. அப்போது வந்து நமக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வெயிலும் வந்து விட்டாமல் வெளுத்து வாங்குது. மேலேருந்து இந்த வெயில் விழுகிற இடத்துல நல்லா மண்டை சூடாகுது. ஆனால் கிளைமேட் வந்து ஓகே, நார்மலாக இருக்குது. கொஞ்சம் நல்லா போனால் நல்லா கூலிங்காக இருக்குது. ஆமாம், இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் வேர்க்கல. ஆமாம், ஆனால் வந்து இந்த இடம் வந்து நீங்கள் வந்து பசங்களோட வர்றதுக்கு நல்ல இடம். ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமாம், இல்லை ஃபேமிலியோட ரிஸ்க் இல்லை, சேஃப்டி இருக்குது. சேஃப்டி வரலாம். ஆமாம், இப்போ இவ்வளோ தூரம் நடக்கிறனால ஃபேமிலி நடக்க முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா அங்கே டாக்ஸி சர்வீஸ் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து இப்போ வந்து 5 ரியால்னு சொல்லி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்றாங்க. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் வாசிக்கணும். ஆமாம், அதுக்கு வந்து அங்கே கொண்டு போய் விட்றாங்க. நம்ம வந்து சரி நம்ம தான் நடந்து போவோம்ல, நம்மளாம் ஜவான் தானே போய்கிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பாலைவனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மலை முகடுக்குள்ளே இருக்கோம். كيف حالك؟ الله يعطيك كيف اخبارك؟ عليكم السلام. عيد مبارك. عيد مبارك. دقيقة اكملك يلا ايوه ஓகே, அடுத்து வந்து ஒரு பிக்கப் சவாரி போய் கீழே உட்காந்துக்குங்க ஆசைக்கு, இல்லைன்னா பிடிச்சிக்கோங்க நல்லா. هندية؟ ايوه انا ماما هندي. مدراس. ايوه انا ماما هندي حيدربادي. حيدربادي ما شاء الله. انت معلم اردو تورة زيادة. ايوه انا ما في معلم اردو. هذا تاميل ثاني. مدراس. ايوه هذا تاميل، هذا سريلانكا زيادة. ايوه سريلانكا زيادة. நல்ல ஒரு ரைடு. செமையா இருக்கு. அப்பா ஏம்மா என்ன ஆசைக்கு இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம நடந்து வந்திருந்தோம், நம்ம இங்கே யாரும் நடந்திருப்போம். நமக்கு இந்த வண்டிகள் வந்து நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது. ஆமா, நிறைய தண்ணியே இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இல்லை இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம ஒரு ஆஃப் ரோட வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டியில் தானே நம்ம வண்டியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜாலியாக தான் இருக்கு. மேலே வந்து பார்க்கு செட்டப்பு, அப்புறம் பாத்ரூம் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உள்ள வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே துணி காயெல்லாம் கொடுத்துருக்காங்க. டென்ட் போடக்கூடாது, குப்பை போடக்கூடாது, சமைக்கக்கூடாது, குளிக்கக்கூடாதுன்னு போட்டு போர்டு போட்டுருக்காங்க. ஆனால் எல்லாமே செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், மேலே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஜாலி ஃபன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஈது வந்து ஒருத்தா தான் போச்சு. இந்த ஈது வெக்கேஷன் வந்து வேஸ்ட் ஆகலை. இந்த ஈது வெக்கேஷன் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமாம், என்ஜாய்மெண்ட், ஃபன்னு, ஹில்ஸு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆளு நம்ம ஆசைக்கணும். ஐயோப்பா கௌதம் இருந்தால் சரி. والله هي انتخاب والله هي வந்து இறங்கியாச்சு. இதுதான்ப்பா حسب الرجال. 1000 ஒருவன் மாதிரி வந்து இறங்கியாச்சு. والله هي انتخاب இருக்கேன் حسبه இதுதான். இது மேலே இனிமேல் ஏறி போகணுமா? வாதி லிஜப்புக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வாதி லிஜப்புங்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 3 பிரியுது, 3 சந்தா பிரியுது. இது பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. இந்த பக்கம் தான் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆசைக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போயிட்டு வருவோம் வாங்க. நாம் இந்த பக்கமே போவோம். தண்ணி கிடக்கு இங்கேருந்து, நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஏறி போவோம் வாங்க.
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது நம்ம முட்டிக்கு மேலேயே தண்ணி இருக்குது. ஆஹா, கீழே இறங்குதா சீட்டு. பார்த்து தண்ணி பாதி இறங்கிட்டோம். வேற லெவலில் இருக்குங்க இந்த வியூ. அமேசான் காடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர ஒரு த்ரில்லாக இருக்குது. சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி விளாக் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய். எப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது, ஒரு வியூஸுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. இதுவரையே ஏறுறாங்க பாருங்க. அப்படி மொபைலு இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. படத்துல மாதிரி கூட்டு போய் யார கொல்ல பூந்து வரணும் போல. இப்படிதான் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மரத்தை பாருங்கள், எல்லாமே இந்த காட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த மரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரம் தான் இது.